என்னால் ஹேர் பேக்கெல்லாம் போடவே தலைக்க முடியாதுப்பா. ஏன்னா எனக்கு லாங் ஹேர் இருக்குது, பின்னாடி ரொம்ப தண்ணி வச்சு என்னால் வாஷ் பண்ண முடியாது, எனக்கு ஹெட்டேக் வரும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி ஹேர் பேக் போட முடியும்? ஹேர் பேக் போட்ட உடனே கழுவுனதே அந்த பொடுகு மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அது இச்சிங் வரும், தலையில் ரொம்ப இச்சிங் கொடுத்துட்டே இருக்கும், ரொம்ப இச்சிங் இருக்கும். அதுக்கு தான் நான் வேண்டவே வேண்டாம் சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் சீரம் நானே இப்போ வீட்டிலே ரெடி பண்ணிக்கிட்டேங்க. அது என்ன சீரம்னா ஒரு 3 பொருள் வச்சு நல்ல ஒரு பெஸ்ட்டான சீரம் தாங்க. அடர்த்தியான முடி, லாங்கான ஹேர், ரொம்ப நீளமான முடி வேணும்னா இந்த பெஸ்ட் சீரமை நீங்களும் வீட்டிலே யூஸ் பண்ணிக்கலாங்க. அது எப்படி ரெடி பண்ணுறது, அது எதை வச்சு ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. சியா சீடு, பின்ன ரோஸ்மெரி, அப்புறம் வெந்தயங்க. இந்த 3 பொருள் இருந்தாலே போதுங்க. இந்த நல்ல சீரமாக நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாங்க. எதுக்குங்க எவ்வளோ காசு கொடுத்து நம்ம கடையிலெல்லாம் வாங்கணும்? வேண்டாங்க. இந்த 3 பொருளை வச்சு நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட் சீரம். எப்பப்பெல்லாம் நம்ம முடிக்க தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போனால் ஆச்சுங்க. அதுக்காக அவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி அது யூஸ் இல்லாமல் பலன் இல்லாமல் போயிருங்க. அதுக்காக தாங்க நான் வீட்டிலே இந்த பெஸ்ட் ஒரு சீரமாக ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த 3 பொருளை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் கொதிக்க வைக்கணுங்க. 1 கிளாஸ் தண்ணி எடுத்து அது பாதி கிளாஸ் தண்ணி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு அங்கங்கே எங்கெல்லாம் உங்களுக்கு முடியல, எங்கெங்கெல்லாம் முடி கொட்டியிருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா முடிக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டே கிடைக்குங்க. முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. நான் எப்போவுமே என்னோடய ஹேர் ஆயில் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நான் இந்த ஸ்ப்ரே பண்ணுவேங்க. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ஹேர் ஸ்ப்ரே பண்ணிப்பேங்க. இந்த ஒரு சீராமால் 2 வாட்டி, ஒரு நாளைக்கு 2 வாட்டி நல்லா அவ்வளோதாங்க. 2 டைம் தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாங்க நான் இந்த ஹேர் ஸ்ப்ரே பண்ணுறேன். அதுலேயே எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கணும் தேவையில்லைங்க. அப்புறமா முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் எப்போ எல்லாம் ஹேர் பேக் போடுறீங்க, எப்போ எல்லாம் ஹேர் ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அப்போ எல்லாம் உங்கள் முடியல அந்த எண்ணெய் தன்மைங்கிறது இருக்கணுங்க. எப்போவுமே முடியாக ட்ரையாக விடாதீங்க. அந்த முடியாக ட்ரையாக விடுறதுனால தான் நமக்கு ஸ்கால்பில் டேமேஜ் வருதுங்க, டேண்ட்ரஃப் வருது, பெயின், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருதுங்க. எதுக்கு அப்படி வருதுன்னு அந்த டஸ்ட் போய் நம்ம முடியில் உட்காருங்க. அந்த டஸ்ட் முடியில் உட்காந்தது டேண்ட்ரஃப், பெயின் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே முடியில் டஸ்ட் இருக்க விடாதீங்க. அப்பப்போ ஹேர் வாஷ் நல்லா பண்ணிகிட்டே இருங்க. நீ ஒரு லாங்கான ஹேர் இருக்கிறவங்க ஒரு 2-3 டைம் ஆகுது வீக்லி ஹேர் வாஷ் பண்ணுங்க. அப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் யோகாசனம் பண்ணுற மாதிரி எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் நெளிஞ்சு முடி அப்படி போட்டு இப்படி போட்டு எல்லாமே ஹேர் ஸ்ப்ரே பண்ணிப்போங்க. செம்மையாக இருக்குங்க. ஹேர் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் 2-3 மினிட்ஸ் நல்லா தலைக்கு மசாஜ் கொடுத்தோன்னா போதுங்க. இவ்வளோதாங்க. நம்ம இப்போ பால்கனியில் அங்கே இங்கெல்லாம் செடியை வச்சுருப்போங்க பாட்டில். அந்த செடிக்கெல்லாம் எதுக்குங்க நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்? இந்த பிரச்சனைக்காக தாங்க. அந்த செடி வாடாமல் இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம ஹேர் ஸ்ப்ரே பண்ணுறோம். அதே மாதிரி தாங்க நம்ம முடியும் வாடாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி அப்பப்போ அதுக்கும் தீனி ஆகாரம் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துட்டே போகணுங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்ம முடியல எந்த ஒரு டேமேஜும் வருதுங்க. இந்த ஸ்ப்ளிட் ஹேருன்னு சொல்லுவாங்கங்க. நான் என் முடி வெடிச்சிருக்கு, நான் ஹேர் கட் பண்ணணும், முடி இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் வளராது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. வீட்டிலே தயாரிச்சுக்கோங்க. வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டும் கிடைக்கும். இவங்க எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. நம்மளும் வெளியில் போய் அந்த இது வாங்கி போடுவோம். அவ்வளோ காசுக்கு இவ்வளோ காசுக்காரன் ஒருத்தருக்கு அது செட் ஆகும், ஒருத்தருக்கு அது அட்ஜஸ்டே ஆகாதுங்க. அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 3 பொருளை வச்சு வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்பப்போ ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டேன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை போதும். எப்போல்லாம் உங்களுக்கு அது கண்ணில் படுதோ எடுத்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சும்மா வீட்டிலே இருங்கங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, காலையில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போங்கங்க. இல்லாட்டி நைட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு படுங்கங்க. இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு தலைவலியும் இல்லை. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே தேங்க்யூ.